கன்னியாகுமரி போய் சீக்கிரமாக பார்த்துட்டு நம்ம ரிசப்ஷனுக்கு இங்கே ரிட்டர்ன் ஆக போகிறோம். நாகர்கோயிலேருந்து கன்னியாகுமரி பார்த்திங்கன்னா 19 கிலோமீட்டர்ஸ். ஸோ 33 மினிட்ஸ் சொல்லுது. வாங்க போயிட்டு வருவோம். கிட்ட வர போகிறோம். In 300 meters, turn right onto Suchindram bypass. என்ன bypass? சுசீந்திரம் bypass. சுசீந்திரம் bypass-ஆ? போகக்கூடாது. போகலாம். அதாவது Right onto Suchindram bypass. அங்கே ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் தான் பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதான். முன்னாடி இப்படி தான் போவோம் கன்னியாகுமரிக்கு. இப்போ வந்து இது புது ரோடு. 15 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து. ரயில்வே ட்ராக்கும் பக்கத்துலேயே வருது. இது என்ன புதுசாக ஒரு கோயில் வந்திருக்கு. இந்த லெஃப்ட் சைடில் இருக்குல்ல, இதான் மருத்துவ மலைன்னு வாங்க. இங்கே இந்த மலைக்கு அந்த சைடு தான் அந்த மயிலாடி ஊர் இருக்கு. நம்ம இப்போ இந்த சைடில் போயிட்டு இருக்கோம் கன்னியாகுமரிக்கு. ரிட்டர்ன் வரும்போது அந்த மலைக்கு அந்த பக்கம் போவோம். இந்த மலை பக்கத்தில் இருக்கும். எப்போ ஊருக்கு வந்தாலும் இங்கே வந்தால் இந்த மலை தான். டெய்லி எழுந்தாலும் இந்த மலையை தான் காலையில் பார்க்கணும். இந்த மலை எப்பயுமே இருக்கும். பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும். ஒரு தடவை ஏரியும் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. இதுக்கு நிறைய கதைகள் சொல்லுவாங்க. ஆஞ்சநேயர் வந்து சஞ்சீவனி மலை எடுத்துகிட்டு போகும்போது ஒரு பீஸ் இங்கே விழுந்துருச்சு அப்படின்னு. இதில் நிறைய மருத்துவ மூலிகைகள்லாம் இருக்குது அப்படின்னு இந்த மலைக்கு சொல்லுவாங்க. அதான் இதுக்கு பேர் மருத்துவ மலை. நம்ம கன்னியாகுமரி ரீச் ஆகிட்டோம். இங்கே ஒரு இடத்துல பார்க்கிங் இருக்குது. பார்ப்போம் அங்கே பார்க் பண்ண முடியுதா அப்படின்ட்டு. இல்லைன்னா ரைட் சைடில் தான் போய் பார்க்கிங்கை போடணும். பாருங்க அந்த பார்க்கிங் 70 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் பார்க்கிங்க்கு. இன்னைக்கு வந்து மண்டே ஆனாலும் சரியான க்ரௌட் இருக்கு. இன்னும் டூரிஸ்ட் கோயில் போயிட்டு வரவங்க ஐயப்பன் சாமி. இது வந்து டிடிடிசியோடையது இந்த பார்க்கிங் ஸ்லாட். தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இதுவாக கிடந்தது தெரியுமா? மண்ணா கிடந்தது. இந்த கல்லுகள்லாம் அடிச்சு போட்டுருந்தாங்க. 70 ருபீஸ் பார்க்கிங் இங்கே. ஆனால் சேஃபாக இருக்கும். ஹோட்டல்ஸ்லாம் எதுவும் புக் பண்ணலன்னா இங்கே வந்தீங்கன்னா இந்த மாதிரி பார்க்கிங் ஸ்லாட்டில் போட்டுக்கலாம். டிடிடிசியோடது. இதுக்கு முன்னாடி வந்துருக்கு. இது வந்து நம்மளுக்கு நியரஸ்ட்டு. இந்த ஸ்லாட்லேயே போடுவோம். கரும்பு சாரா? வேணாம் தொண்டை. இது என்ன கருப்பு கரும்பு அரைச்சி கொடுக்குறாங்களா? கருப்பு கரும்பும் இருக்கா? ஓகே ஓகே. உங்களுக்கு வேணுமா? இது எத்தனாவது டைம் கன்னியாகுமரி விசிட்னு எனக்கே தெரியாது. அத்தனை தடவை வந்துட்டோம். வாங்க அப்படியே உள்ளே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த கிளாஸ் பிரிட்ஜ் எப்படி இருக்குது, இப்போ ஸ்ட்ரக்சரே மாறி இருக்கும், அதை பார்த்துட்டு வருவோம். பகவதி அம்மன் கோயில் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயில். காந்தி மண்டபம்.
நல்லா பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. சன்செட்டு சன்ரைஸ் கன்னியாகுமரியில் ஃபேமஸ். பட் இன்றைக்கி வந்து இவ்வளோ 2 நாள் மழை பெஞ்சிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து வெயில் அடிக்குது சாயங்காலமாக. பட் ஆனால் சன்செட்டு பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். என்ன சங்கிலிலையும் போட்டு வச்சுருக்காங்க, வெஹிக்கிள்ஸ் உள்ளே போகக்கூடாதுன்னா. இப்போவே சன் உள்ளே போயிடுச்சு. டாட்டோஸ் கடை இப்போ நிறைய வந்துடுச்சு. எங்கே பார்த்தாலும் ஒரே டாட்டோஸ் கடை தான். இதில் போய் லெஃப்ட் எடுத்தோன்னா இப்போ நம்மளுக்கு வந்து விவேகானந்த ராக், திருவள்ளுவர் ஸ்டாச்சு, நடுவில் கிளாஸ் பிரிட்ஜ் தெரியும். வந்துடுச்சா 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 வந்துடுச்சு. இந்த இடத்துக்கு வந்தாலே ஒரு ஹாப்பினஸ் தான். இங்கே இருக்க கடையெல்லாம் முன்னாடி வந்து நம்ம ஆளுங்க வச்சுருந்தாங்க. இப்போ வேறு ஸ்டேட் பீப்புள் தான் இப்போ நிறைய பார்க்க முடியுது. நம்ம ஆளுங்க கடையெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அப்போ வந்து நம்ம விவேகானந்தர் ராக்லாம் போயிருந்தோம். இன்றைக்கி வந்து டைம் இருக்காது, மணி ஏற்கனவே 5:30 ஆகிடுச்சு. அங்கே வேறு ரிசப்ஷன் போகணும். இந்த ஒரு ஸ்டைல் கல்யாணம் எப்படின்னா, மார்னிங் மேரேஜ், ஈவினிங் வந்து ரிசப்ஷன் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இங்கேருந்தே கிளாஸ் பிரிட்ஜை பார்த்துட்டு போவோம். இப்போ நம்ம இதுக்கு போனோம்னா பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம், அவங்க அது ஒரு 1 hour ஆகிடும். எவ்வளோ க்யூ நிற்குதுன்னு வேறு தெரியாது நம்மளுக்கு. ஆனால் இப்போ இந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சுவில் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்களேன். நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? ஆமாம், இல்லை இப்போ க்ளோஸ் பண்ணிடுவாங்க 4 மணிக்கு. திருவள்ளுவர் சிலையில் இவ்வளோ கூட்டம் நம்ம பார்த்ததே கிடையாது. இப்போ அவ்வளோ பேர் நிற்கிறாங்க கீழே. ஆமாம் ஆமாம், நைட்டு லைட்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அலை வந்து பயங்கரமாக வருது. நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டேன். ஆனால் நல்லா ப்ளூ ஸ்கை இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அலை சரியான அடி அடிக்குது. முன்னாடி கீழே எல்லாம் இறங்கி நிற்கலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி நிற்க முடியல. போய் நின்றுட்டு இருப்போம். இப்போ என்னடானா இங்கே வரைக்கும் வருது. இறக்கவே முடியல. ஃபுல்லாக நனைய போகுது. நனைஞ்சே தான் போகும்.
போய் நிற்கிற ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுங்க. மணி 6 ஆயிடுச்சுங்க. சன்செட் ஆகிட்டுருக்கு. ஐ திங்க் இங்கே இருக்க கூட்டம் எல்லாம் சன்செட் பார்க்குறதுக்கு தான் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். போட் சர்வீஸ் அவ்வளோதான், இதோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த கிளாஸ் பிரிட்ஜில் கூட இப்போ கூட்டத்தை பார்க்க முடியல. திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கிட்டேயும் கூட்டம்லாம் குறைஞ்சிருச்சு. பீப்புளை அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் திரிவேணி சங்கமம். இந்த 3 கடலும் சேர்ற இடம் இதுதான் சொல்லுவாங்க. இதுக்குள்ளே இறங்கி ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வரும். இங்கே அலை பயங்கரமாக அடிக்குது. அணைச்சி விட்ரும் போல இருக்கு. சன்செட் இப்போ சூப்பராக இருக்குது. நல்லா க்ளீனாக இருக்குது. டைம் வந்து 6 o'clock ஆகிடுச்சு. சன்செட் ஆகிட்டுருக்கு. சன்செட் ஃபுல்லாக ஆகிடுச்சுங்க. கீழே க்ளவுட்ஸு. நம்ம இப்போ கிளம்புறோம். அவ்வளோதான். நேராக வந்து ரிசப்ஷனுக்கு கிளம்புறோம். ஓகே, ரிசப்ஷன்.
ஸோ ஃபைனல் டெஸ்டினேஷன் ரீச் ஆயாச்சு. மயிலாடி வந்துட்டோம். இங்கே தான் ரிசப்ஷன். வரும்போது ரோடே தெரியல, ஒரே ஒர்க் போயிட்டுருக்கா. தப்பான ரோடுக்குள்ளே போய் இங்கே உள்ள எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்னது இது? பிரெட் அல்வா. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளம்புறோம். நாகர்கோயிலேருந்து இங்கே தான் இருக்குது காரு. தொடச்சி வச்சாச்சு. இப்போது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பலாம் அப்படின்னாங்க. சரி, பக்கத்தில் போயிட்டு 2 ஸ்டெப் தான் ஆரியாஸ் ஹோட்டல், அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். ஆனால் லேட் ஆகிடுச்சு, 7:30 ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு எப்படி 8 ஆகிடும். 8 கிளம்புனா 8 ஆகிடும் நைட் ரீச் ஆகிறதுக்கு. பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் போக முடியும்னு பார்ப்போம்.